வணக்கம் நண்பர்களே. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து டிரைவர், சீனியர், ஜூனியர் பைலட் மற்றும் எக்ஸாமினர் இது போன்ற பதவிகளுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு விடலை. பட் ஆனால் மினிமம் குவாலிஃபை மார்க் எடுத்தவங்க எல்லாரும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலான்ற செய்தியை ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. அதுவும் அவங்க கொடுத்த டேட்டு வந்து 3ஆம் தேதியிலிருந்து, அதாவது 3-4-5 6ஆம் தேதி காலையில் 6 மணி வரைக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டில் கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் ஒரே சமயத்தில் இதில் இப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முயற்சி செய்யும் போது சர்வர் டவுன் ஆகி சில டைமில் அப்லோட் ஆப்ஷன் காட்டல, ஒரு சில டைமில் அப்லோட் ஆப்ஷன் காமிச்சிது, அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாகவே அப்லோட் ஆப்ஷன் காட்டல. ஸோ அந்த மாதிரி இருந்ததால் நிறைய பேர் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண முடியல. இந்த மாதிரியான கேஸுக்கு எல்லாரும் இங்கேருந்து நம்ம கோரிக்கைலாம் வச்சுருந்தாங்க, பில்லாம் போட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் மறுபடியும் நம்மளுடைய டிஎன்பிசி நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 6ஆம் தேதி முன்னாடி 6ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா 2 நாள் 3 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணலை. ஸோ கூடுமான வரைக்கும் நாளைக்கு லாஸ்ட் டேட்டு, சீக்கிரம் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இது எப்போ பண்ணுறீங்க அப்படின்னா, விடிய காலில் 6 மணிக்கு வந்து ரீசெட் ஆகும், அவங்களோட சர்வர் வந்து ரீசெட் ஆகும். அப்போ திருப்பி என்ன ஆகும்னா அப்லோட் ஆப்ஷன் சீக்கிரம் காமிக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும், அந்த மாதிரி டைமில் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்போ நம்ம எங்கே போய் எந்த நெட் சென்டர் தேர்ந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. முன்னாடியே நைட்டுக்கே போயிட்டு இல்லை ஈவினிங்கே மதியத்துலேயே போயிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எதில் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்க என்ன சைஸில் கேட்டிருக்காங்க, என்ன குவாலிட்டியில் கேட்டிருக்காங்க, என்ன கண்டிஷனில் கேட்டிருக்காங்க அப்படின்றது தகுந்த மாதிரி அது ரெடி பண்ணி டவுன்லோட் பண்ணி மெயிலில் அனுப்பிச்சிக்கோங்க. நெட் சென்டரில் போய் ஸ்கேன் பண்ணி மெயிலில் அனுப்பிச்சி அந்த டேட்டாவெல்லாம் உங்கள் மெயிலில் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுலேருந்து உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணுங்கள். மெயினாக அவங்க சொல்கிற கண்டிஷனை நம்ம கட்டாயமாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்கோ இல்லை வேறு ஏதாவது ஞாபகம் மறதிகளோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் தான் க்ரியேட் ஆகும். இன்கேஸ் ரிஜெக்டும் பண்ணலாம், அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட் செலக்ட் பண்ணாமல் விடலாம் இன்டர்வியூக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்லாம் போகும். ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் உங்களோட ஸ்கேன் டாக்குமெண்ட் இருக்கணும், அதே மாதிரி இத்தனை கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ரெடி பண்ணுங்க. அந்த மாதிரி சைஸில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து இன்னொரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் ஆனதுக்கப்புறம் யுவர் டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி மட்டும்தான் வந்துச்சு. பட் ஆனால் திருப்பி நம்ம லாகின் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஆரஞ்சுக்காக ஹைலைட் பண்ணியிருக்கல, அந்த இடத்துல அப்லோட் ஆப்ஷன் காட்டும். அதில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்டுக்கு ரைட் சைடு கார்னரில் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டு பக்கத்துலேயும் வியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இருந்தது. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டைரெக்டாகவே டாக்குமெண்ட் ஆர் அப்லோடட் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுமாரி ஒரு குழப்பத்திலே இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அப்லோட் ஆயிடுச்சா இல்லையா, இப்போ நமக்கு முன்னெல்லாம் டிஎன்பிசிலாம் ஏதோ ஒரு வேறு எந்த ரெக்குமெண்ட்ஸ் இல்லைனாலும் நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு மெயில் வரும், இல்லை நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வரும். அதை நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுப்போம், இல்லை நமக்கு மெயில் அனுப்பிச்சிப்போம். பட் ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான், ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஆர் சேவ்டு மட்டும் தான் வந்துச்சு. இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட் ஆர் அப்லோடட் அப்படின்னு இருக்குது. அதாவது உங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணியாச்சு, நீங்கள் பயப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரியான தகவல் அதுலேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கூடுமான வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எப்போ பண்ணணும் அப்படின்னா விடியற் காலையில் 6லேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. இது என்ன ரீசன் அப்படின்னா, யார் வேணாலும் அதாவது மினிமம் மார்க் எடுத்தவங்க எல்லாருமே மினிமம் 68லேருந்து 170க்குள்ளே எடுத்தவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலான்ற ஒரு கண்டிஷனால எல்லாரும் ஒரே சமயத்தில் நம்ம ட்ரை பண்ணுறதால என்ன ஆகுது அப்படின்னா சர்வர் வந்து ரொம்ப டவுன் ஆகுது. திருப்பி அது ரீசெட் ஆகலை. அது மறுபடியும் எந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சாலும் அந்த டைமில் மட்டும் தான் சர்வர் ரீசெட் ஆகும். அதனால் 6 மணிக்கு ரீசெட் ஆகும். திருப்பி ரீசெட் ஆகும்போது கரெக்டாக போய் பண்ணிவிடுங்க. உங்கள் மெயிலெல்லாம் ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டாக ஃபோனில் வச்சுக்கோங்க. நெட் சென்டரில் தான் போய் பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஃபோனில் பண்ணோம்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு வியூ பண்ணுற இடத்துல அவங்க வேறு ஒரு ஃபார்மேட்டில் வச்சுருப்பாங்க, அப்போ குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். பட் ஆனால் நெட் சென்டரில் போனோம் அப்படின்னா ப்ராப்பர் ஸ்கேனிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கேனிங்கில் நமக்கு ஸ்கேன் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது நல்ல குவாலிட்டியில் இருக்கும், அவங்களுடைய ஃபார்மேட்டுக்கும் அது ஷூட் ஆகும். ஓகேங்களா?
ஸோ அதனால் நெட் சென்டரில் போய் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாரையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். இன் பிட்வீன் கேப்பில் 12 o'clock 9 o'clock 5 o'clock 6 o'clock அந்த மாதிரி மார்னிங் 6 o'clock அந்த மாதிரி டைமில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக அப்லோட் ஆகிடும், சீக்கிரமாக அப்லோட் ஆகிடும். ஏன்னா அந்த டைமில் நிறைய பேர் பண்ண மாட்டோம். ஸோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.